வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரணப் பணிகளில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது. மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனர்த்த பாதிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். நிவாரணப் பணிகளில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது. மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். வெள்ள அனர்த்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்து அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி வலய மாணவர்களின் நிலை, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள், விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரணம் மற்றும் இழப்பீடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் 70 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணிகளை பெற்றுக்கொள்ள அல்லது வீடு கட்டுவதற்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகம், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.